எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசி ட்ரைலர் ரியாக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜோக் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து எல்லா ரியாக்ஷனையும் பார்க்கும்போது அப்படியே போற போக்குல நம்ம ஒரு புது மூவியோட ரியாக்ஷனையும் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? டிசி ட்ரைலர் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பத்தி பேசலான்ட்டு நான் நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாமா? நம்ம வந்து ட்ரைலர் ரியாக்ஷனை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம்ட்டு நான் நினைக்கிறேன். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்டோட டிஸ்கார்டட் கன்ஸை ஒரு டீம் திருடிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுத்தியால அடிச்சு ரூட்டால மர்டர் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே சொல்ல முடியாது. தெரியாதவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி? இனிமே தெரிஞ்சுக்க போறதில்லைங்கிற தைரியம் தான். நீங்களா யாரு? அப்பா இருக்காங்களா? போலீஸ்க்கு நாங்க ரவுடி, கேங்ஸ்டர்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். போலீஸையே கொல்ற அளவு வளர்ந்துட்டீங்க. தப்பு செஞ்சா தட்டி கேட்க போலீஸ் வரும். ஆனா அந்த போலீஸ்காரே தப்பு செஞ்சா யாரையா கேட்கறது? முறைக்கிற உன் கண்ணு முன்னாடி தாண்டா வேலை செய்வேன். விஜய் பேர் கேட்டாரு. ஏன் உயிர் போறதுக்கு முன்னாடி உன் உயிர் போக்காது. சத்தியமா சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம மியூசிக்ல இருந்து நம்ம வருவோன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த எடுத்த உடனே அந்த ஒரு அந்த கிளாசிக் அதுல இருந்தே ஒரு விஷயத்த வந்து அந்த அந்த சவுண்ட் ட்ராக்லயே எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த மொத்த ஒரு ட்ரைலருமே பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ட்ரைலர்ல வந்து நிறைய விஜய் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடுத்த இது கேட்டதெல்லாம் இருக்கு. இது கேட்டதெல்லாம் உள்ள இருக்கும். என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்ய இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஒவ்வொரு இடத்துல அப்படியே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அந்த ஒரு விஜய் ரெஃபரன்ஸ் மாதிரி. நம்ம வந்து படம் வந்து என்னன்னு தெரில, இருந்தாலும் இந்த ட்ரைலர் ரியாக்ஷனை பார்க்கும்போது ஒரு போலீஸ் சம்பந்தமான ஒரு விஷயம்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல்லாக ஒரு 99லேருந்து ஒரு 10% கதையாக இருந்தாலும் மிச்சம் 90% வந்து ஃபுல்லாக வெட்டு குத்து அப்படிதான் நினைக்கிறேன். மனசு இல்லனாலும் எந்த அளவுக்கு காமிக்கணுமோ அந்த அளவுக்கு காமிச்சா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா
எல்லாரும் பார்க்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரியாக்ஷன்ல வந்து அந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டைரக்டரா பார்த்தது போதும், இப்போ வந்து நம்ம அவர் வந்து ஹீரோவா பார்க்கணுன்ட்டு இப்போ எல்லாரும் ரெடி ஆக வேண்டியதான். ஓ நீ அப்படி வரியா? நல்லா இருந்தது ட்ரைலர் பார்க்கும்போது. இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் அதான் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு விஷயம் அனிருத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் கிளாசிக்கலாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து அதை தான் ட்ரை பண்ணி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னன்னா டைரக்டராக எல்லாரையும் நடிக்க வச்ச லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து அவரை ஒருத்தர் வந்து நடிக்க வச்சுக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வந்து எல்லாரும் வந்து August 7 வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுன்ட்டு என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு வந்து நான் வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளை வந்து நான் உங்ககிட்ட வைக்கிறேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? போகிற போக்கில் இந்த ஒரு ரியாக்ஷனை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அந்த உங்கள் ஜீவா. பாய்.